உங்க பையன் நடந்து முடிஞ்ச ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ல 40% தான் மார்க் எடுத்திருக்கான். அதுவும் 2 சப்ஜெக்ட்ல ஜஸ்ட் பாஸ். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா ஆனுவல் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுவான். ஒண்ணு நீங்க டிசி வாங்கிட்டு கிளம்பிடுங்க, அப்படி இல்லன்னா இன்னைக்கே உங்க பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு போங்க. அவனுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுத்து 90% மேல மார்க் வாங்க வச்சிருவோம். 20 ஹவர்ஸ் அவங்களை நாங்க படிக்க வைப்போம். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை, ஃப்ரீ தான். ஹாஸ்டல் ஃபீஸும் ஃப்ரீ தான். வேணாம் மேம், சின்ன பையன் கண்டிப்பா இந்த ஆனுவல் எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவான். நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பா பாஸ் ஆக வச்சிடறேன் மேம். நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் 90% மேல மார்க் எடுத்தாதான் எங்க ஸ்கூலுக்கும் எங்க ஸ்டாஃப்ஸுக்கும் பெருமை. அப்பதான் எங்க ஸ்கூல் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 ஸ்கூலா இருக்க முடியும். நிறைய பேரண்ட்ஸ் அப்பதான் வந்து அட்மிஷன்ஸ் போடுவாங்க. உங்க பையன் நல்லா படிச்சு 90% மேல மார்க் எடுத்தா உங்களுக்கு தானே பெருமை. அவன் லைஃபும் நாளைக்கு செட்டில் ஆயிடும்ல. இங்க பாருங்க, எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங் வேணும்னு எழுதி கொடுத்திருக்காங்கன்னு. அதுவும் இந்த பையன் ஆல்ரெடி 83% மார்க் எடுத்துட்டு இருக்கான். இப்போ அவங்க அப்பா 95% மேல மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் சேர்க்க சொல்லி கைப்பட எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு. நாங்க எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம், நல்லதுக்கு தான் செய்யறோம். இப்படி எஜுகேஷன் ப்ரெஷர் பண்றது ரொம்ப தப்பு மேம். படிக்க வர குழந்தைங்களா பார்க்காம வெறும் மார்க் எடுக்கிற மிஷினா பாக்குறீங்க. அதுவும் படிக்கிற எல்லா குழந்தையும் 90% மேல மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இது முட்டாள்தனமா தெரியல? கோழி பண்ணையில இருக்க கோழிய டெய்லியும் முட்டை போட வைக்க மெடிக்கல் இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி இப்படி படிக்க வர குழந்தைங்கள டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றீங்களே, அதுவும் 20 மணி நேரம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க தேவையில்லாத விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க. எது மேம் தேவையில்லாத விஷயம்? இது என் பையனோட லைஃப். உங்க ஸ்கூல் நம்பர் 1ல வரணுன்றதுக்காக படிக்க வர குழந்தைங்களை இப்படி டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்றீங்க. எதுக்கு மேம் ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் தரீங்க? பையன் எவ்வளவு கிரியேட்டிவா, போக்கஸ்டா அண்ட் டெடிகேட்டடா இருக்கான்னு பாக்க தானே. ஆனா இது வரைக்கும் எத்தனை வாட்டி அவன் பண்ண ப்ராஜெக்ட் நீங்க அப்ரிஷியேட் பண்ணிருக்கீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாத ப்ராஜெக்ட் கூட கடையில இருந்து வாங்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்கன்னு அட்வர்டைஸ் பண்ணிக்கிறீங்க. எஜுகேஷனா பார்க்காம இப்படி வியாபாரமா பாக்குறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாங்க 1300 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்க ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு ஸ்கூல் எப்படி ரன் பண்ணணும்னு நீங்க சொல்லி தராதீங்க. இந்த ஸ்கூல்ல இதுதான் ரூல். வேணும்னா உங்க பையன் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்துக்குங்க, எங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. மேம், பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தா என் பையன் நல்லா படிப்பான்னு சேர்த்தல, அது என் தப்பு தான். இப்பெல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல விட கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் நல்லா சொல்லி தராங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க போறதுனால எங்க ஸ்கூலுக்கு ஒன்னும் லாஸ் இல்ல, லாபம் தான். ஆல்ரெடி 20 பேரண்ட்ஸ் அவங்க பசங்களை இங்க சேர்க்கறதுக்கு கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சி, பணப்பேகளா! படிக்க வர ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. நீங்களா மனுஷங்களா இல்ல? வாடா போலாம்.